முட்டாள்தனமாக இங்கே வாழ்னீங்கன்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ எந்தெந்த மாதிரி அடிக்கணுமோ எல்லாமே அடிக்குதா இல்லையா? கடவுளின் வேலை படைத்தலோடு நின்று விடுகிறது என்று கூறினீர்கள். ஆனால் புராணங்களில் படைத்தலுக்கு ஒரு கடவுள், காத்தலுக்கு ஒரு கடவுள், அழித்தலுக்கு ஒரு கடவுள் என பல பல கடவுள் இருப்பது சொல்லப்பட்டுள்ளதே. நீங்கள் சொல்லுவதில் முரண்பாடு உள்ளதே. படைத்தலுக்கு ஒரு கடவுள் இருந்தாங்க, அவர் வேலை அவர் முடிச்சிட்டாங்க. காத்தலுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாங்க, உங்கள் மூளை உங்கள் கை எல்லாம் போட்டு காத்தல் நடத்துக்கு போகிறீங்கன்னு அவர் உங்கள் விட்டாங்க, அவர் ஏஜெண்ட்டாக. நீங்கள் இங்கே வந்து சரியாக அவர் தொழில் நடத்தாமே நீங்கள் இல்லாத விளையாட்டு விளையாடுறீங்க. அழித்தல் அது நீங்கள் எடுக்க வேண்டாம், அது நடக்க போகுது. எப்படியோ 3 கடவுள் இருக்கிறாங்க. இது நாம் என்னன்னா நாம் எப்பவுமே எப்படி தப்பிச்சுக்கிறதுன்றதுக்கு ஒரு தத்துவம் தேடி இருக்கிறோம். கடவுள் தேடிக்கிறோம், இன்னொன்று தேடிக்கிறோம். எல்லாமே என்னத்துக்கு? நாம முட்டாளத்தனம் நாம் ஏற்றுக்க கூடாது. நாம் எப்படியோ தப்பிச்சுக்கணும். தப்பிச்சுக்க முடியாது. மனத்துல ஏதோ கதை சொல்லியிருக்கலாம், இல்லை கடவுள் ஏதோ இப்படி பண்ணிட்டாங்க, நான் இப்படி முட்டாளாயிட்டேன், என்னத்துக்குன்னா கடவுள் இப்படி பண்ணிட்டேன் சொல்லிக்கலாம். முட்டாள்தனமாக இங்கே வாழ்னீங்கன்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ எந்தெந்த மாதிரி அடிக்கணுமோ எல்லாமே அடிக்குதா இல்லையா? அவ்வளோதான். கொஞ்சம் வாழ்க்கையை உணர்வுபூர்வமாக பாருங்கள், தத்துவங்கள் விட்டுட்டு. அப்போ தானே செயல்படும் எல்லாமே.